Hey guys, welcome back to my channel Maridamallu. எல்லாருக்கும் மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். இந்த இயர் கிறிஸ்மஸ் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். ஏன்னா லைஃப்பில் இது வரைக்கும் குடில் செட் பண்ணி கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணதே கிடையாது. ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் பண்ண போகிறோம். அதெல்லாம் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க. குடில் செட் பண்ணி கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணணுன்ற ஐடியாவே கிடையாது. லாஸ்ட் மினிட் தோணுச்சு ஒய் நாட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி நாள் போயிட்டு தான் எல்லாமே சோர்ஸ் பண்ணி வாங்கணும். ரொம்ப சிம்பிளான செட்டப் தான் பண்ணியிருந்தோம். லாஸ்ட் மினிட் பிளான்ன்றதுனால பேசிக்லேருந்து ஆரம்பிக்கிறோம். நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக அப்கிரேட் பண்ணிவிடுவோம். டில் செட் பண்ணுறதுக்கு அச்சா தான் ஃபஸ்ட்டு பேஸ் ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க. அச்சா வீடு செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் நம்மளோட கைவண்ணத்தை காமிக்கணும். தமிழ்நாட்டில் நம்ம குடில்னு சொல்கிறோம், கேரளாவில் புல்குடில்னு சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் எல்லாமே ஒன்று தானே. புல்குடில் செட் பண்ணுறதுக்காக புல் எடுக்க என் புருஷன் போயிட்டான். என்னோட போன கிறிஸ்மஸ் ஷாப்பிங் வீடியோவில் சொல்லியிருப்பேன், எங்கள் டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து கிறிஸ்டியன்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ அதனால் பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் போய் தான் டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் வாங்கியிருந்தேன்னு. அந்த வீடியோ பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த ஷாப்பிங்கில் வந்து குடில் செட் பண்ணுற ஐடியா இல்லை. ஸோ இதெல்லாம் நம்ம ஏரியாவில் தான் வாங்கியிருந்தோம். குடில் செட் பண்ணுறோன்னு மைண்ட் செட்டுக்கு வந்ததுக்கப்புறமேட்டு உள்ளே வைக்கக்கூடிய கேரக்டர்ஸ்லாம் வந்து கரெக்டாக என்னன்னு தெரியாது. லக்கிலி நம்ம ஏரியாலே வந்து செட்டாக வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம நான் கிறிஸ்டியன் பெருசாக சொல்லி வாங்க தெரியாதுன்றதுக்காக அந்த பாக்ஸ் வாங்கிட்டோம். செட் பண்ணுறதுக்கு நம்ம மினிமம் அமௌண்ட் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். உள்ளே வைக்கக்கூடிய அந்த செட்டு வந்து 240 ஆச்சு. அதுக்கப்புறமேட்டு ஒரு ஹேங்கிங் பால்ஸ் ஒரு 85, ஸ்னோ எஃபெக்ட் கொடுக்கணுன்றதுக்காக காட்டன் வாங்கியிருந்தோம், அது ஒரு 45, அதுக்கப்புறமேட்டு ஃபெவிகால். அதுக்கப்புறமேட்டு இந்த பாக்ஸ் வந்து பக்கத்து கடையில் ஃப்ரீயாக கிடச்சிது. சப்போஸ் இப்போ வாங்கின ப்ராடக்ட் எதுவுமே வேஸ்ட் ஆகாது. அது அப்படியே சேஃபாக வந்து நம்ம எடுத்து வச்சுட்டோன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு எல்லோரும் குடில் செட் பண்ணுறதுக்கு வைக்கோல் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் நாங்கள் வைக்கோல் யூஸ் பண்ணலை. பக்கத்தில் கொஞ்சம் புல் இருந்துச்சு காஞ்சி போய், ஸோ அதை எடுத்துக்கிட்டோம். குடில் உள்ள ஸ்னோ எஃபெக்ட் வேணுன்றதுக்காக காட்டன் யூஸ் பண்ணிக்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் அழகாக்கிறதுக்காக கலர் பால்ஸ் வந்து மேலே ஹேங் பண்ணி விட்டாச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ஏசப்பா இவ்வளோ அழகான குடில்லையா பிறந்தாங்க? கிடையாது, ரொம்ப சிம்பிளான குடிலில் பிறந்தார். பட் இப்போ நம்மளோட ஆசைக்காக குடில் இவ்வளோ டெக்கரேட் பண்ணி ஏசப்பா ஒரு அழகான பிளேஸில் பிறக்க வைக்கிறோம். ஒரு ரேண்டம் ஸ்டோரி, நான் 4th 5th படிக்கும் போதெல்லாம் சண்டே கிறிஸ்டியானிட்டியை பற்றி சொல்கிறதுக்காக நிறைய பேர் ஏரியாவுக்கு வருவாங்க. ஸோ அது மாதிரி கிளாஸஸ்லாம் நானும் போய் உட்காந்துட்டு அவங்க சொல்கிறது எல்லாமே படிச்சிருக்கேன். பைபிள் வாசிச்சிருக்கேன். புதிய வசனம் பழைய வசனம் கரெக்டாக சொல்லியிருக்கேன். கரெக்டாக சொன்னால் கிஃப்ட் கொடுப்பாங்க, நிறைய கேம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த சண்டே கிளாஸஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களில் எவ்வளோ பேர் நான் கிறிஸ்டியனாக இருந்துமே அந்த சண்டே கிளாஸ்லாம் அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். குடில் செட் பண்ணுறதுக்கு எனக்கு கொடுத்த 2 வேலையை நான் ரொம்ப சூப்பராக முடிச்சுட்டேன். ஒன்று ஸ்னோ எஃபெக்ட்டும், ஒன்று ஹேங்கிங் பால்ஸும். அதுக்கப்புறமேட்டு என் புருஷன் வந்து அந்த குடில் அந்த இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து மரத்து மேலே ப்ளேஸ் பண்ணுறது தான் எங்களோட பிளானாக இருந்துச்சு. ஸோ அங்கே வச்சு எல்லாமே பண்ண முடியாதுன்றதுக்காக நான் ஸ்டார்டிங்கில் வேறு இடத்துல வச்சோம். ஸோ இப்போ இதை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா சப்போர்ட் கிடைக்கல. கீழே அந்த திங்ஸ் எல்லாம் வச்சா டவுன் போயிடும்ன்றதுக்காக கரெக்டாக ப்ராப்பராக வைக்க வேண்டியதாக இருந்துச்சு. அட்லாஸ் எப்படியோ குடியில் வந்து கட்டி அழகாக வச்சுட்டோம். இதுக்கப்புறமேட்டு வந்து நம்ம உள்ளே செட் பண்ண வேண்டியது தான். ஸோ நம்ம குடிலோட பாக்ஸில் வாங்கினது எல்லா ஐட்டம்ஸுமே எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு சும்மா வச்சு அரேஞ்ச் பண்ணி பார்த்தாச்சு. டிஸ்க்ளைமர், எங்களுக்கு பெருசாக குடிலுள்ள எப்படி ப்ராப்பராக வந்து செட் பண்ணணும்னு தெரியாது. எங்களோட ஐடியா எங்களோட நாலேஜ் வச்சு பண்ணோம். ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா மன்னிச்சிக்கோங்க. ஸ்னோ எஃபெக்ட் கொடுத்ததுனால ப்ராப்பராக எதுவுமே ஃபிட் பண்ண முடியல. ஏன்னா பேஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இல்லாததுனால நம்ம கீழே வைக்கிறோன்னா பயம் இல்லாமல் வைக்கலாம். மரத்து மேலே வச்சுருக்கோம். ஸோ கீழே விழுந்தால் உடஞ்சிடும்ன்றதுக்காக பார்த்து காட்டனை வந்து சரி பண்ணி வைக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ இருக்க யங் ஜென்ரேஷன் வந்து எல்லா ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவலும் நம்மளோடதுன்ற மாதிரி செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பட் அந்த பீரியடில் நம்மளோட அப்பா காலத்துலேயோ இல்லை தாத்தா பாட்டி காலத்துலேயோ இந்த மாதிரி வீட்டிலலாம் வைக்க மாட்டாங்க, பண்ண மாட்டாங்க. ஸோ அச்சமாவும் ஸ்டார்டிங்கில் இதை பார்க்கும்போது கேட்டாங்க, இதெல்லாம் நம்ம வீட்டில் வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம சொல்லி புரிய வச்சதுக்கு அப்புறமேட்டு அவங்க ஜாலியாக இன்வால்வ்டாக வந்துட்டு ஹெல்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ யங் ஜென்ரேஷனும் சரி, ஓல்டர் ஜென்ரேஷனும் சரி, எல்லாருமே வந்து எல்லா ரிலீஜனையும் ரெஸ்பெக்ட் பண்ணணும். நம்மளோட அழகான குட்டி குடிலில் குட்டி ஏசப்பா பிறந்துட்டாரு. இப்போ குடில் வந்து ப்ராப்பராக செட் ஆகிடுச்சு. எல்லாமே கரெக்டாக வச்சுட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து குடிலை சுற்றி இருக்க இந்த மரத்தை வந்து டெக்கரேட் பண்ணணும். அஃப்கோர்ஸ் எல்லாமே கலர்ஃபுல்லாக இருக்கணும்ல. கிறிஸ்மஸ் ஷாப்பிங் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாம் நான் வீட்டுக்குள்ளே டெக்கரேட் பண்ணணும்னு தான் வாங்கியிருந்தேன். பட் குடில் நம்ம வந்து மரத்தில் செட் பண்ணதுனால எல்லா ஐட்டம்ஸும் இப்போ மரத்தை அழகுப்படுத்த போயிடுச்சு. பக்கத்துலேயே அழகாக இன்பில்ட் ஆணி இருக்கிறதுனால எல்லாமே அழகாக அதுலேயே ஹேங் பண்ணிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் எலக்ட்ரிஷியன் ஒர்க் அது நம்மளுக்கு வராது. இதெல்லாம் ஸ்பெஷலிஸ்ட்டான அச்சா தான் வந்து ஹெல்ப் பண்ண வந்தாங்க. ஆக்சுவலாக கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா மரம் வெளியில் இருந்ததுனால கரண்ட்டு வந்து உள்ளேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வர மாதிரி இருந்துச்சு. பட் அச்சா வந்து அதை எப்பயும் போல் சிம்பிளாக பண்ணிட்டாங்க. டெக்கரேஷன்லாம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இட்ஸ் டைம் ஃபார் த செலிப்ரேஷன். காலையிலேருந்து ஒரு விஷயமும் பார்த்து பண்ணோம். ஏன்னா இந்த ஃபஸ்ட் டைம் செட் பண்ண போகிறோன்றதுனால ஒரு ஐடியா இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணது. அவுட்புட் இவ்வளோ சூப்பராக வரும் நாங்கள் நினச்சி கூட பார்க்கல.
ஹோப் எல்லாருக்கும் எங்களோட லிட்டில் குடில் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். எல்லாருக்கும் ஒன்ஸ் அகெயின் மேரி கிறிஸ்மஸ் அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். மாதிரி வீடியோலாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் பாய் ஃப்ரம் மாரிடமல்லு. பாய்.